பலேனோல வென்டிலேட்டட் சீட்டா? ஆமாங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பலேனோ வித் வென்டிலேட்டட் சீட் வைக்கிறதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு பேஸ் டு டாப் கன்வர்ஷன் பண்ணிருக்கக்கூடிய பலேனோவோட டெல்டா வேரியன்ட் தான் நம்ம கூட இருக்கு. ஸோ இதுல என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பலேனோவோட ஓனர் பாத்தீங்கன்னா ப்ரோ வாங்க ப்ரோ. பிஜிஎம் போட்டா தான் ப்ரோ வருவேன். பீஜமுடு டான் 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 டான். ஸோ நம்ம தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் ப்ரோ தான் இந்த பலேனோவோட யூசர் ஓனர். ஸோ எப்படினாலும் நம்ம சொல்லலாம். அதாவது பாக்குறவங்க நினைப்பாங்க எத்தனை வீடியோ நீ பலினோ வச்சு போடுவ, எத்தனை பேருக்கு நீ யூசர் ரிவ்யூ கொடுப்ப. அண்ட் அப்படி நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒன்று சொல்லிடலாம், இது வந்து யூசர் ரிவ்யூ கிடையாதுங்க. ஸோ இது வந்து ஒரு பேஸ் டு டாப் கன்வர்ஷன் சொல்லலாமா ப்ரோ? பேஸ் டு டாப்னு இல்லை, பட் ஓரளவுக்கு ஆக்சரிஸ் எல்லாமே பேக்கடா பண்ணியாச்சு. ப்ராக்டிகல்ட்டா நமக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் புதுசா போட்டிருந்தாருங்க. ஸோ அதனால தான் இது நம்ம பண்றோம். ஏன்னா ஒரு மாடிஃபிகேஷனா வந்து நம்ம இன்ஃபோடைன்மெண்ட் மாற்றுவோம், ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி கொண்டு போவோம். அப்படி இல்லாம நமக்கு இன்டீரியர் வைஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் வைஸ் தான் நிறைய மாத்திருக்காங்க. நீங்க தமிழ்லயே பாத்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் பலேனோ வித் வென்டிலேட்டர் சீட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நிறையவே பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம், எப்படி அந்த விஷயங்கள்லாம் இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க, அதோட காஸ்ட்னு சொல்லிட்டு டீடைலா நான் கொண்டு போறேன். போலாம்ல ப்ரோ? போலாம் ப்ரோ, கண்டிப்பா. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னா நாங்க காமிக்கிறோம். வெளியே இருந்து பார்க்க தான் சிம்பிளா இருந்துச்சு, பட் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்ணிருக்கீங்களே, இல்ல வேற மாதிரி இருக்கு. ஆமா ப்ரோ, ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த பலினோல வந்து அந்த ப்ளூ கலர்ல இருக்க டேஷ்போர்டு வந்து எனக்கு பெருசா பிடிச்சது இல்லை. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா டேஷ்போர்டு என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு சீட் கவர்ஸ் வந்து மாத்துவாங்க. பட் நான் என்ன பண்ணேன், ஓகே நமக்கு பிடிச்ச சீட் கவரை போட்டுட்டு டேஷ்போர்டை வந்து மாத்திடலாம் அப்படின்றதுக்கு டிசைட் பண்ணேன். ஸோ இதுக்காக நான் வந்து இந்த ஹாரிஸ் கார் கவர் ஈரோட்ல இருக்கிறவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க ஓகே வாங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த கிரீன் வந்து நான் 9S வந்து பார்த்தேன், பட் அது கொஞ்சம் டார்க்கா இருக்கும். பட் அது மாதிரி பண்ணா மகேந்திராவோட 9S அது மாதிரி பண்ணா இன்டீரியர் ரொம்ப வந்து லைட் இருக்காது, ரூமியா இருக்காது அப்படிங்கறனால அந்த டிஎல்ஓ பெட்டரா இருக்காதுங்கறனால கொஞ்சம் லைட் கலரா போலாம் அப்படின்னு சொல்லி பேசிதான் இந்த கலருக்கு வந்து டிசைட் பண்ணோம். ஒரு பிஸ்தா கிரீன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது இந்த ஓஇஎம்லயே வர சீட் கவர் எப்படி இருக்குமோ ஸோ அது மாதிரி மேல இந்த இடத்துல வந்து கிரீன்லயும் இந்த மித்த இடங்கள் வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து பண்ணியாச்சு. ஸோ இதுல வந்து குஷனியும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ஏன்னா என்னோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி குஷன் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி பண்ணோம். ஸ்டேரிங் கிரிப் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து மேஜரா வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த சீட் கவர் வந்து இந்த நாப்பா மெட்டீரியல்ன்றனால அவ்வளோ ஹீட் இருக்காது. ஹீட் இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னன்னா வெயில நிறுத்தினீங்கனாலும் மித்த லெதர் சீட்டை விட காட்டிலும் இது வந்து ஒரு 70% ஒரு 50% ஹீட் வந்து கம்மியா இருக்கும் சொல்லலாம் உட்காரும் போது. என்ன நாப்பால என்ன மெட்டீரியல் இது வந்து கொரியன் நாப்பா மெட்டீரியல் பிரதர். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நான் இதுல கொஞ்சம் ஹை எண்டாவே போட சொல்லி தான் பண்ணேன். பிளஸ் எனக்கு வந்து இந்த கார்ல வென்டிலேட்டட் சீட்டும் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சன்ரூஃப்க்கு கொடுக்கக்கூடிய பிராண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வந்து யாரும் வென்டிலேட்டருக்கு வந்து கொடுக்கறது இல்ல. சன்ரூஃப்க்கு எல்லா பிராண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எல்லா காலையும் சன்ரூஃப் கொண்டு வராங்க. பட் எல்லா காலையும் வென்டிலேட்டர் இருக்கான்னு கேட்டா அது வந்து கிடையாது. ஸோ அதனால இதுல வந்து நான் வென்டிலேட்டட் சீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க இதுக்கு வென்டிலேட்டட் சீட்டுமே வந்து பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 6000ல இருந்து சீட் கவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பட் அதுல இருந்து 1 lakh வரைக்குமே பண்றாங்க. இந்த மெட்டீரியலை பொறுத்தது. நீங்க வென்டிலேட்டட் சீட்லாம் போகணும்னு டிசைட் பண்ணீங்க அப்படின்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நார்மல் சீட் கவர்ல அந்த காத்து வந்து வெளியில வராது, ஃபுல்லா கவர்டா இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் வந்து இருக்கும். அதனால நீங்க உள்ள ஃபேன் வச்சு பண்ணும்போது அந்த காத்து வந்து மேல வந்து வரும். நானும் இப்ப ஃபீல் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. நமக்கு வென்டிலேட்டர் கூலிங் வந்து எஃபெக்டிவாவே இருந்துச்சு. சோ அதோட காஸ்ட் அதெல்லாம் பத்தி சொல்லுங்க. அதான் ப்ரோ, இவங்க 6000ல இருந்து 1 lakh வரைக்கும் பண்றாங்க. இந்த வென்டிலேட்டட் யூனிட்டுக்கு மட்டும் ஒரு 30,000 பக்கம் வரும். இந்த சீட் கவர் அது இதுன்னு பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 பக்கம் வரும். பட் சில டிஸ்கவுண்ட்ஸ் அது இதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு நிறைய பண்ணி கொடுத்தாங்க, நான் பண்ணேன். பட் நீங்க டைரக்டா அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா பிரைசிங் வந்து தெரியும். ஏன்னா ஒவ்வொரு காருக்கு பொறுத்துமே அது மாறுபடும். அதனால நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பொறுத்து. நான் இந்த கிரீன் வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமா வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு குவாலிட்டி ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதை பொறுத்து நீங்க அதுக்கு தகுந்த சீட் கவர். வென்டிலேட்டட் சீட்டுங்கும் போது இந்த ஹோல்ஸ் டைப் இருக்கலே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. சோ அதை பொறுத்து பிரைசிங் நமக்கு மாறும். ஓகே. சோ எல்லாருக்கும் வென்டிலேட்டர் தேவைப்படுமா அப்படின்னு வந்து தெரியல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து சன் ஃபிலிம் கூட நான் இன்னும் ஒட்டல. சோ எனக்கு வந்து பெருசா அந்த சன் ஃபிலிம் ஒட்டுறது ஃபுல்லா டார்க் பண்றது நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய அந்த கேரளா பெங்களூர் இந்த மாதிரி போகும்போது எங்கேயா பிடிச்சி நிறுத்தி இதுக்காக ஃபைன் போட்டாங்கனாலும் சரி, நம்மளோட டிராவலை டிலே பண்ணிட்டாலும் கஷ்டங்கிறதுனால நான் இதுல இருக்கக்கூடிய அந்த கிரீன் டிண்டட் கிளாஸ்லயே தான் நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீட் கவர் பண்ணுவோம். அப்படியும் ஹீட் இருந்தா வேணா நம்ம அடுத்து
ஒரு 20% இல்லை 50% இருக்கிற மாதிரி கிரீன் சன்ஃபிலிம் ஒட்டலான்ற மாதிரி வச்சிருக்கேன். பட் இப்போ வரைக்கும் இப்பதான் வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு முதுகு வந்து ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து இது வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணுது. லாங் ரொம்ப டிரைவ் பண்றவங்க போது அந்த ஒரு இஷ்யூ இருக்கும் நமக்கு பின்னாடி செட் ஆகுறது. ஸோ அதுக்கு கொஞ்சம் நம்ம கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ அதை ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், அவங்க அந்த லுக் வைஸ் நம்ம மாடிஃபிகேஷன் பண்றத விட கம்ஃபர்ட் வைஸ் நிறைய பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, நான் மசாஜ் சீட்டுமே வந்து ஆன்லைன்ல நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை வந்து போட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஏன்னா லாங் ரைட் போகும்போது நம்ம கரெக்டா இந்த இடம் அந்த முதுகு இந்த லம்பா சப்போர்ட் வந்து கொஞ்சம் பெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து அது குறிப்பா வந்து ஹேட்ச்பேக் அண்ட் செடான் கார்ஸ்ல கொஞ்சம் நமக்கு வந்து தெரியும். எஸ்யூவினா கூட நிமிந்து ஓட்டுவோம், பட் ஹேட்ச்பேக் அண்ட் செடான் கார்ஸ்ல இப்படி உட்காரும் போது முதுகு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏதாவது மசாஜ் சீட் இருக்கானு நான் ஆன்லைன்ல நிறைய தேடிட்டு இருக்கேன். அதை யாரா ஃபிட் பண்றாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். மேபி அது கிடைச்சிச்சுன்னா வேணா அதையும் ஃபிட் பண்ணி வேணா ரிவ்யூ பண்ணலாம். கண்டிப்பா ப்ரோ, அதுவும் பண்ணுங்க. அதுவும் வந்து எடுக்கிறேன். ஏன்னா நம்ம சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்ல சிஎன்ஜி போட்டு நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணி பாத்துருந்தீங்க. சோ அதே மாதிரி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த எக்ஸ்பிளைன் கூடிய விரைவில் போட்டுங்க. வாழ்த்துக்கள். ஓகே ப்ரோ, இல்ல வேற மாதிரி விஷயங்கள் ப்ரோ பண்ணிருக்கீங்க? ப்ரோ இது முடிச்சாச்சு, இந்த சீட் கவர் விஷயங்கள் வந்து பண்ணேன். அப்புறம் ஜென்ரலா எல்லாரும் பண்றத மேட்டு கேட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுங்களேன். அப்புறம் மேஜரா எனக்கு வந்து நான் ரொம்ப லாங் ரைட்ஸ் தான் அதிகம் ஓட்டுறாள். நான் வந்து சிட்டில ரொம்ப கம்மியா தான் ஓட்டுவேன். எனக்கு வந்து அதிகமா லாங் ரைட்ஸ் தான். ஸோ இங்கேருந்து ஈரோடு போறது, கோயம்புத்தூர் போறது, சென்னை போறது, இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி ஹைவேல டிரைவ் பண்ணும்போது எனக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் மேண்டட்ரியா தேவைப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ அடுத்து மேஜரா பண்ணதுன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் தான் ப்ரோ. ஏன்னா நான் லாங் தான் அதிகம் ஓட்டுறாள் சிட்டியை விட. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் எனக்கு மேஜரா தேவைப்பட்டுச்சு. ஸோ டெல்டால வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. ஆனா நான் வாங்கும் போதே எனக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஸோ எனக்கு நான் எடுக்கிற கார்ல ஆட்டோமேட்டிக் இருக்கணும், க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கணும் தான் நான் டிசைட் பண்ணது. ஸோ பிளஸ் சிஎன்ஜி. ஸோ சிஎன்ஜியோட வாங்குவோம், இல்லைன்னா சிஎன்ஜி போட்டுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இன்ஜின் ஆப்ஷன் போயிடலாம் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ அப்போ எனக்கு என்னன்னா, டெல்டா எடுக்கும் போதே நான் கார் பிளஸ்ல வந்து கேட்டிருந்தேன். அவங்க வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ கேட்கும் போது டெல்டாக்கு ஃபிட் பண்ணலாம், சிக்மா போனீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க இது இசிஎம்ல வந்து மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். பட் டெல்டாக்கு பிளக் அண்ட் பிளேலே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து டெல்டா எடுத்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஃபிட் பண்ணேன். இது ஆல்மோஸ்ட் வந்து ஒவ்வொரு பிரைசிங் வந்து வரும். நான் ஸ்டேரிங் மாத்தல, அதுலயே தான் 8,000 to 10,000 அந்த ரேஞ்சில் வந்து காஸ்ட் அப்படிங்கிறது வரும். அந்த யூனிட் மட்டும் இது வந்து பிளக் அண்ட் பிளேலேயே வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தான். ஜஸ்ட் பிளக் பண்ணீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆயிடும். நம்ம அதை இசிஎம்ல ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதுதான். ஸோ இது எனக்கு மேண்டட்ரியா தேவைப்பட்டதால நான் இதை வந்து அப்கிரேட் வந்து பண்ணேன். நீங்க சொன்னதான் புரிய வருது. இப்படி ஒரு விஷயம் இருக்கு, பெஸ் மாடல்ல வந்து ஏன்னா அது பிளேன் ஸ்டீரிங் இருக்கும், ஸ்டீரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸே எதுவும் ரிலே ஆகாது. ஸோ அதனால நம்ம ஒர்க் பண்ற மாதிரி வருது ஈஸியாக. அதாவது டெல்டா வேரியன்ட் நம்ம நார்மலாவே ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துரும், டைரக்டா பிளக் அண்ட் ப்ளே டைப் இருக்குன்னு நினைக்கிறேன். பிளக் அண்ட் ப்ளேல இருக்கு, ஈஸியா நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இன்டீரியர் அட்மாஸ்பியர் மாத்திருக்கீங்க, வென்டிலேட்டட் சீட்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஆட் பண்ணிருக்கோம். எக்ஸ்டீரியர் வைஸ் அந்த அளவுக்கு நமக்கு ஆல்டரேஷன்ஸ் இல்ல. நீங்க ஆண்டனா கூட இன்னும் ஷார்ப் ஆண்டனா அந்த மாதிரிலாம் அது எல்லாமே மாத்தலாம், எல்லாமே பேசிக்கா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ எக்ஸ்டீரியர்ல பண்ணிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறத அப்படியே சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நான் வந்து ரொம்ப ஃபுல் மாடிஃபிகேஷன் விரும்பாத ஒரு ஆள் தான். நான் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எனக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு எக்ஸ்டீரியரில் நான் பண்ண மேஜர் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெல்டாவோட மாடல் டெல்டா ஏஎம்டியில் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் தான் வந்து வரும். ஹாலோஜன் ப்ராஜெக்டர், அதுவும் பலினோ, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ், எதுலேயுமே எல்இடி போனீங்கன்னா அந்த அளவுக்கு பிரைட்டராக இருக்காது. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா, ஓகே நம்ம இதை ஹாலோஜனை வந்து எல்இடியாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் வந்து அப்கிரேட் பண்ணேன். ஸோ இதில் வந்து வார்ம் ஒயிட்ல இருக்கக்கூடிய எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த ஹெட்லைட்டோட காஸ்ட் வந்து அந்த பல்போட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு 5,500 ரூபாயிலேருந்து இருக்கு. ஸோ நான் வாங்கினது கொஞ்சம் கூட, ஒரு 7,500 பக்கம் வந்து வரும் ஒரு பல்போட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து நைட் டைம் விசிபிலிட்டி வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு. நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா லைட் போட்டா எய்தாப்ல வரவங்களுக்கு இரிட்டேஷனா இருக்கும்னு நினைப்பாங்க. பட் இது வார்ம் ஒயிட் அப்படிங்கறனால எய்தாப்ல வரவங்களுக்கும் பெருசா இரிட்டேஷன் இருக்காது. ரெண்டாவது எல்இடி அப்படின்னாலே நீங்க அதிகமான அந்த ஒயிட்ல போயிட்டீங்கனாலே நைட் டைம்ல ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மழை டயத்துல ஓட்டும் போது நமக்கும் சரி, ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் சரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். மழை டயத்துலாம் ஓட்டவே முடியாது. பட் இது வார்ம் ஒயிட் அப்படிங்கறனால மழை டயத்துல ஓட்டும் போதும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் ஃபாக் லேம்ப் பண்ணியிருக்கோம். பட் ஃபாக் லேம்ப் வந்து பெருசா வெளிச்சம்லாம் இல்லை. பட் கம்பெனியில் உள்ள அதே ஃபாக் லேம்ப் வாங்கி இதுல மாட்டிருக்கோம். ஓஇஎம்ல வரக்கூடிய அதே ஃபாக் லேம்ப் வந்து நாங்க இதுல வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸ்விட்சஸுமே பாத்தீங்கன்னா ஓஇஎம்ல எப்படி ஸ்விட்ச் வருமோ அதே ஸ்விட்சஸ் தான் இதுல வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் மாருதி கார்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளக் அண்ட் பிளேலேயே நிறைய விஷயங்களை மாத்திக்கலாம். ஸோ நீங்க ஃபாக் லேம்ப் போறீங்கன்னா அதை பிளக் அண்ட் பிளேலேயே மாற்ற முடியும். ஹெட்லைட் வந்து ஹாலோஜன் இருந்தனால அதை கலட்டிட்டு வெறும் பல்ப் மட்டும் மாற்றாச்சு. ஸோ அப்படின்னும் போது எனக்கு வந்து இதெல்லாம் ஈஸியா முடிஞ்சிருச்சு. இது வந்து மாடிஃபிகேஷன் கிடையாது, ஒரு அப்கிரேட். என்னோட தேவைக்கு இதை மேண்டட்ரியா பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அதனால நான் இதை வந்து மாத்தினேன்.
அது மாதிரி டெல்டா வேரியன்ட்ல ரிவர்ஸ் கேமரா வராது. ஸோ அது மட்டும் ரிவர்ஸ் கேமரா வந்து இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் பண்றதுனால நமக்கு இது ஷோரூம்லயே நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஷோரூம்ல பண்ணா ஒரு 7,000 பக்கம் சார்ஜ் பண்றாங்க. பட் வெளியில பண்ணீங்கன்னா ஒரு 3,000லயே நல்ல கேமராவோட HD கேமராவோட 3,000ல வந்து பண்ணிட முடியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் அதுவும் பிளக் அண்ட் ப்ளே, நீங்க எடுத்து சொருவிட்டு நீங்க இது பண்ணதும் ரிவர்ஸ் கேமரா வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து பண்ணேன். எனவே நான் இதுதான் மேஜரா பண்ணது. அப்புறம் இருக்கிறதுலயே மிகப்பெரிய அப்டேட்னா இந்த கார்ல